ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம விஜயா கிரியேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 லிட்டர் பால் தோற விட்டு நல்ல தயிர் கடைஞ்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். இப்போ வெண்டைக்காய் நல்ல நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து 1 by 1 அதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம மோர் குழம்பு வச்சுட்டு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் அதை நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ மோர் குழம்புல சேர்க்கும்போது அந்த வெண்டைக்காயோட கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல மனம் வரும் இந்த ஃப்ரை பண்ணும்போது. இப்போ பாதி அளவு வரும்போதே அதுக்கு நம்ம மனம் கிடச்சிரும். குழம்புக்கு தக்கன அளவு ஃப்ரை ஆயிரும். ஆனால் மோர் குழம்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி வெந்தய குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கும்போது இந்த அளவு பாதி அளவில் முக்கால்வாசி ஃப்ரை ஆகுனா போதும். இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த குழம்பை விட. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வெண்டைக்காயோட வித்தெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக மாறினா அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். அப்போ அந்த கிறிஸ்பியாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்காது மோர் குழம்புல போடும்போது. வெண்டைக்காய் நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மோர் குழம்புல போட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 பீஸ் கொடுத்து பழகுங்க. மொத்தமாக ஒரே நம்ம பசங்க வெண்டைக்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. மோர் குழம்புல போட்டு ஆளுக்கு 4 பீஸ் மட்டும், ஒரு 2 பீஸு 1 பீஸு அப்படி கொடுத்து கொஞ்சமாக நம்ம கொடுத்தோன்னா அது வெண்டைக்காய் சாப்பிட பழக்கத்துக்கு வருவாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கதை போட்டுட்டு, அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்காக பச்சை மிளகா போட்டுட்டு, ஒரு 2 பல் இஞ்சி போட்டுட்டு, தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 10 நல்லா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம மோர் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா கடைஞ்சி கட்டியாக வச்சுருக்கோம் தயிரை. அந்த தயிரில் அந்த மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் சீரகம், காஞ்ச வத்தல், நல்லா கொஞ்சம் நச்சு எடுத்த வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே மசாலாவும் தயிரும் கலந்து வச்சுருக்க அந்த தயிரை எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. இப்போ கொட்டிட்டு இது நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மணத்துக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை அது மேல்டால போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க மூடி வச்சு. இப்போ லைட்டாக அது நல்லா முறை கூட்டி கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி விடுங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மோரில் கொஞ்சம் நல்லா வெண்டைக்காய் ஊறி நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். விஜயா கிரியேஷனுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்னும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. முடிஞ்சிச்சு.